கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே 4ஆம் புஸ்தகத்தில் இங்கே பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்க வேண்டுமா? அவருடைய நாமம் வல்லமையுள்ள நாமம். ஏன்னா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். எந்த மனிதர்கள் தேவனை நோக்கி, கர்த்தரை நோக்கி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறார்களோ அவங்க விடுதலையாக்கப்படுவாங்க, ஆசீர்வதிக்கப்படுவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. அதனால் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணுமா பைபிள் சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கி கிறிஸ்தவர்களாகிய நாம் ஏன் ஆண்டுடைய நாமத்தை உயர்த்துகிறோம்? இயேசு கிறிஸ்துவை உயர்த்தும் போது பரிசேயர் சதுசேயர் சீசர்களே நீங்கள் சத்தம் போடுங்கன்னு சொல்லி அவங்க இயேசுக்கிட்ட சொல்லும்போது இயேசு சொன்னார், இவங்க என்ன உயர்த்தலைன்னா இந்த கல்லுகள் என்ன உயர்த்தும் அப்படி சொன்னார். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்கணும். அப்போ உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்கள் வியாபாரத்தில், உங்கள் கடையில் கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த என்ன வேணாலும் செய்யலாம். அதே போல் அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்தணுமா? இப்போ சொல்கிறோம், அந்த கடையில் போய் வாங்க, நல்லா இருக்கும், நியாயமான விலை இருக்கும், அவங்க நல்ல பொருளாக விற்பாங்க, இந்த கடைக்கு போகாதீங்க, பழைய ஸ்டாக் இருக்கும், இந்த கடைக்கு போங்க, ஃபுட்டு ரொம்ப தெளிவாக கொடுப்பாங்க, இந்த கடையில் வாங்குங்க நம்ம சொல்கிறோமா சொல்லையா? இந்த ஸ்கூலில் சேருங்கன்னு சொல்கிறோமா சொல்லையா? இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு சொல்கிறோமா சொல்லையா? ஏன் சொல்லுகிறோம்? அவங்கள்ட்ட நியாயமான காரியம் இருக்குன்னு சொல்கிறோம். அதே போல் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய மகிமையை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்தணும். ஒன்றும் இல்லாமல் நான் வந்தேன், இவ்வளவாய் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், இந்த ஆசீர்வாதம் என் திறமையினால் வரல, என் அறிவுனால் வரல, என் உறவினரால் வரல, கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம்னு சொல்லி கர்த்தருடைய செய்கையை பிரசித்தப்படுத்தணும். அது பழைய ஏற்பாட்டு காலத்தில் செய்த அதிசயங்கள் மாத்திரமல்ல, உங்களுக்கு செஞ்ச நன்மையை ஒருத்தருக்காவது நீங்கள் இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கணும். இயேசு கிறிஸ்து செய்த மகிமை நீங்கள் காண்பிச்சிங்கன்னா இந்த வசனத்தின்படி நம்ம வாழ்கிறோன்னு அர்த்தம். எளிமையானது தானே, சொல்லலாமே, சொல்ல விரும்பலாமே. கர்த்தருக்குள்ளே சொன்ன அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்களே. எனக்கு ஒரு வியாதி இருந்தது, இயேசுவின் நாமத்தில் சுகமாச்சு. எனக்கு கடன் பிரச்சனை இருந்தது, இயேசுவின் நாமத்தில் சுகமாச்சு. நான் இயேசுவை நோக்கி பார்த்தேன், ஜெபம் பண்ணேன், கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்தார். ஏன் நம்மளால் சொல்ல முடியலை? அதுதான் சாத்தானுடைய கிரியை. பிரியமானவர்களே, நம்ம பிரசித்தப்படுத்தணும், யாருக்கும் பயப்படக்கூடாது. இயேசுவை பற்றி சொல்லணும், ஆண்டவர் இவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறாரு சொல்லணும். கேட்கறது கேட்காதது அவங்க கரத்தில் இருக்கிறது. கேட்குறவங்களுக்கு நம்ம சொல்லிடணும், கர்த்தருடைய நாமத்தினால அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்தணுமா? ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். உம்மை துதிக்கவும், நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தவும், செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவிக்கவும் கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.